சேலம் குகை காளியம்மன் மாரியம்மன் திருவிழா அப்படின்றது சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே சிறப்பா நடக்கும். அந்த வகையில இந்த கோயில்ல முத்து சாப்பாடு அப்படின்றது காலங்காலமா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. சேலம் குகை மாரியை கோயில் வீடு வீட முத்து சாப்பாடுனா மாரியை வந்து வாங்குற மாதிரி, மாரியை கொடுக்குற மாதிரி, இந்த நோய் நொடி வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். குகையில மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்குது, வேற எங்கேயும் நடக்கிறது இல்லைங்க. அது வாங்கிட்டு போய் அதாவது இந்த மாரியே வந்து வாங்குற மாதிரி, அந்த முத்துக்கோள் வந்து வாங்குற மாதிரி, அதாவது வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படிச்சு அதை எடுத்து எல்லாருக்கும் போடுவாங்க. இது வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்கன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாம் போயிருங்கிறதுக்கோசரம் அதை செய்யறாங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் கூட எல்லாமே போயிருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதை வச்சு தான் இந்த கோயிலில் பல வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது காலகாலமா வந்துட்டே இருக்கிறது தான் இந்த கோயில்ல. இது மாரியம்மனுக்கோட ஸ்பெஷல். இதுதான் நம்ம பண்டிகை, ஆடி பண்டிகைனாவே கன்னடா தேவாங்க செட்டியாருங்க பண்றது தான். இந்த மாரியம்மன் கோயில்ல வாரம் டியூஸ்டே அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் முத்து சாப்பாடுன்னு சொல்றது, முத்துக்கூழுன்னு சொல்றது எங்க தேவாங்க கன்னடத்துல. அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது, அதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயில்ல. 15 நாள் 20 நாள் நடக்கும். இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மாரியம்மனுக்கு சமைச்சு எல்லாருக்குமே விநியோகம் பண்றது, அதுதான் மாரியம்மன் முத்துக்கூழுன்னு சொல்றது. இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூழ் காய்ச்சி ஊற்றுவோம், மாவு இடிச்சு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். இது மாதிரி இது இன்னைக்கு அரிசி பருப்பு சாப்பாடு, அடுத்த வாரம் கூட்டு மொச்சக்கொட்டை போட்டு கூட்டு வைப்போம், அதுக்கு அடுத்த வாரம் தயிர் சாதம் எல்லாமே கொடுப்பாங்க. இங்க குகையில இருக்கவங்க பூராமே கொடுப்பாங்க.